ஹாய் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பசுமை தமிழ். இன்றைக்கி நம்ம சேனல் அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தோட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அதை சீக்கிரமாக குயிக்காக நம்ம வெளியே எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் பெரிய வெள்ளாமையாக பண்ணாமல் சின்ன சின்னதாக அந்த கீரை கொத்தமல்லி இந்த மாதிரி போட்டிங்கன்னா 3 to 4 மாதத்தில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்களோ அதுக்கு மேலே லாபத்தோடு சேர்ந்து எடுத்துடலாங்க. அப்படி இல்லை நீங்கள் பெரிய வெள்ளாமை போடுற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ தென்னந்தோப்பு பாக்குத்தோப்பு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இடையில ஊடுபயிராக நீங்கள் வாழை அந்த மாதிரி எல்லாம் கூட போடலாங்க. இதனால் உங்களுக்கு ஒன்றில் லாஸ் ஆனாலும் ஒன்றில் உங்களுக்கு லாபம் வருங்க. உர செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் பஞ்சகாவியோ இல்லை ஜீவாமிர்தம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உர செலவு ரொம்பவுமே கம்மியாகுங்க. அதே மாதிரி தண்ணீர் கட்டுறது பார்த்திங்கன்னா சொட்டு நீர் ரொம்ப பெஸ்ட்டுங்க. கட்டு தண்ணீராக இருந்தால் உங்களுக்கு ஆள் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே தண்ணி கட்டுற மாதிரி இருக்கும். இதே ட்ரிப் இரிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பைப்பை திருப்பி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி எல்லா செடிக்கும் ஈக்குவலாக போயிருங்க. உங்களுக்கு உரம் கொடுக்குறது ரொம்பவே ஈஸிங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.